கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. லோ இன் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றும் 9வது நாள் கர்த்தருடைய 9வது நாமத்தை குறித்து தியானிக்கிறதா இருக்கிறோம். கர்த்தருடைய நாமமாவது ஏகோவா ஷம்மா. அதற்கு எவிடன்ஸான வசனங்கள் என்னவென்றால் எசேக்கியேலின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 35வது வசனம். எசேக்கியேல் சாப்டர் 48 35th verse. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதனுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். அந்நாள் முதல் நகரம் ஏகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். And the name of the city from the day that shall be the Lord is there. So இந்த எசேக்கியேல் புஸ்தகம் முழுக்க நம்ம படித்தோம் என்றால் அதனுடைய கதை என்ன, கருப்பொருள் என்னங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். So book of எசேக்கியேல் முழுக்க we should read. அந்த காலத்துல இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகி பல தவறுகளை செய்தாங்க. சோ அதனால என்ன ஆச்சு, தேவனுடைய கோபம் அந்த தேசத்தின் மேல இருந்தது. அந்த நாடு முழுக்க அழிக்கப்பட்டது. எருசலேமும் அதனுடைய நகரமும் ஆலயமும் சேதம் அடைஞ்சிச்சு. எல்லாமே ஃபுல்லி ஸ்பாயில்டு. சோ மக்கள் என்ன ஆனாங்கன்னா சிறை பிடிக்கப்பட்டாங்க, பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாரும் தேவன் எங்களை விட்டுவிட்டாரா, இனி நமக்குள்ள தேவன் இல்லையா என்று துக்கப்பட்டாங்க. நம்மளும் அப்படித்தானே, எப்பயாவது கஷ்டங்கள் வரும்போது, ஏதாவது ஒரு வேதனைகள் வரும்போதுதான் தேவன் எங்களை கைவிட்டுட்டாரா, தேவன் எங்களை மறந்துட்டாரா அப்படின்னு சொல்லி அப்போதான் நினைப்போம். அப்போதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிய ஆண்டவர் எழுப்புறாரு, ஒரு ப்ராஃபெட் எழுப்புறாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசிய. அவருக்கு ஒரு தரிசனம், ஒரு விஷனை கொடுக்கிறார். ஒரு புதிய நகரம், ஒரு புதிய ஆலயம், மீண்டும் மக்களுடன் இருக்கும் தேவன் சொல்லி அப்படி ஒரு விஷனை கொடுத்து அதற்கு ஒரு பெயரும் கொடுக்கிறார். ஏகோவா ஷம்மா அப்படின்னு ஒரு பெயரும் கொடுக்கிறார். ஏகோவா ஷம்மா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் என்றால், தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறது தான் அர்த்தம் இல்லையா? சோ இன்னைக்கும் கூட தேவ ஜனங்களே, நிறைய கஷ்டங்களும் போராட்டங்களும் நமக்கு வரும்போதுதான் தேவனை நம்ம அதிக டைம் நினைக்கிறோம். தாவீது ராஜா கூட சொல்லியிருக்கிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லுகிறார். நானும் கூட நிறைய நாட்கள் சொல்லுவேன், ஏன் இந்த வேதனை ஆண்டவரே, ஏன் இந்த கஷ்டம்னு நிறைய நாள் சொல்ல போதெல்லாம் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா எனக்கு புரிய வந்தது, நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லு. நானும் தாவீது ராஜா கூட சொல்ல ஆரம்பிச்சேன். சோ கர்த்தருடைய பிரமாணங்களை நான் உபத்திரத்தின் மத்தியில தான் நான் கற்றுக்கொண்டேன். அதே போல தெய்வ ஜனங்களே, உபத்திரவத்தின் மத்தியில தான் நீங்களும் அநேக தடவை ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவர் கூடவே இருக்கிறாருன்றதை கற்றுக்கொள்ள முடியும். சோ வேதனைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது நம்ம சோர்ந்து போவோம் தான். அந்த சோர்வு இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடய இருக்கிறார், உங்களோடய கூட இருக்கிறார், நம்மளோட கூட இருக்கிறார். அவர் ஏகோவா ஷம்மா. நம்மள ஒரு நாளும் மறந்து போகிற தேவன் அல்ல, நம்மளை விட்டு விட்டு விலகி போகிறவரும் அல்ல. மனுஷங்க விட்டு விலகி போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் விலகி போகலாம், உறவினர்கள் விலகி போகலாம். உறவுகள்லாம் சந்தோஷமா இருக்கும்போது ஏதாவது செலிப்ரேஷனுக்கு மட்டும்தான் வருவாங்க. நம்ம சந்தோஷமா ஹாப்பியா சிரிக்கும் போது மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. நம்ம அழுகும் போது யாரும் நிற்க மாட்டாங்க. நம்ம கண்ணீரை யாரும் பார்க்கணும்னு, அதை பார்த்து நமக்காக கன்சோல் பண்ணணும்னு யாரும் நினைக்கவே மாட்டாங்க. அதை பார்த்து புறப்பட்டு மற்றவங்க கிட்ட 1க்கு 2 சொல்ற உறவினர்கள் தான் இந்த உலகத்துல உண்டு. அது நீங்களும் உணர்ந்திருப்பீங்க, நானும் உணர்ந்திருக்கேன். ஆனா நம்மளுடைய தேவன் அப்படி கிடையாது. இவ்வளவு வருஷமா நம்மளோட கூட இருந்து நமக்காகவே பாடுபட்டவர், நம்மளுக்காகவே இன்னைக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர். அந்த தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம பிதாவே, அப்பா, இன்றைக்கும் கூட நாங்கள் தியானித்த உங்க நாமம் ஏகோவா ஷம்மாங்கிற நாமம், அப்பா, எங்களோட கூட இருக்கிற நாமம் ஆண்டவரை பாமை ஸ்தோத்தரிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனோடையும், ஒவ்வொரு சகோதரியோடையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளோடும், ஒவ்வொரு தாய்மார்களோடும், ஒவ்வொரு தகப்பன்மார் மேலையும் ஆண்டவரப்பா நீங்க இருக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். ஏகோவா ஷம்மாவே, ஆண்டவரை பழைய பாவ வாழ்க்கையிலே இந்த ஆண்டவரே நாங்கள் மீண்டு வந்தோமே, அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, அப்பா நீங்க எங்களோட கூட இருக்கிற அந்த உணர்வை, புது வாழ்க்கையை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, அப்பாமை ஸ்தோத்தரிக்கிற அதை நாங்கள் எப்போதும் தக்க வைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. அப்பா அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொன்ன எங்களுக்கு கிருபை தாருங்க. துதி கண்ண மகிமை அனைத்தும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
Amen. Amen. God bless you all. See you tomorrow.